அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. வக்கர கிரகங்கள் என்ன பலன் தரும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவிக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் ஆதரவுக்கு நன்றி. நம்மகிட்ட கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கேள்வி 2 கேள்விக்கு 505 ரூபாய் கட்டணமும், ஒரு முழு ஜாதகத்துக்கு 1010 ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செஞ்சு வாங்குகிறோம். பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரியுற ஜிபே நம்பருக்கு மெசேஜ் பணம் போட்டுட்டு மெசேஜ் பண்ணுங்கள். தான் வாட்ஸ்அப் நம்பர். தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய சேனல்களுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. நேற்றைய தினம் கொல்லிமலைக்கு போனோம். கொல்லிமலைக்கு போய் மிக அழகான ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சுக்கிட்டு, அருப்புலீஸ்வரர், எட்டுக்கை அம்மன் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய ஜோதிட மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு ஷீல்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். வக்கர கிரகங்கள் பொதுவாக சூரிய சந்திரர்களுக்கு வக்கர கிரகங்கள் இல்லை. சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது செவ்வாய் பகவான், சனி பகவான், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வக்கரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது 7ஆம் இடத்துக்கு போகும்போது அதி வக்கரமாகவும், 9ஆம் இடத்துக்கு போகும்போது வக்கர நிவர்த்தியும் அடையும். இது இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும். சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது. அதை தவிர புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, இந்த 5 கிரகங்களுக்கும் வக்கரகதி உண்டு. இப்போ 3 கிரகங்களுக்கு வக்கரம் பார்த்துட்டோம். 2 கிரகம் மீதி இருக்கக்கூடிய கிரகம் புதனும் சுக்கிரனும். இந்த புதனும் சுக்கிரனும் மாதக்கோள், அதாவது சூரியனுக்கு முன்னும் பின்னும் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சூரியனிட்ட இருந்து ஒரு 3 வீடு தள்ளி போகும்போது பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் வக்கரம் அடைவாங்க. அதே மாதிரி வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட 1.5 மாதம் அந்த அளவுக்கு சுக்கிரனுக்கு வக்கர நிவர்த்தி வரும். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 17 நாள்லேருந்து 22 நாள் அல்லது 25 நாளுக்குள்ளார வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். சரி, இந்த வக்கர கிரகங்களை என்ன பார்ப்போம். ஏன் இந்த கான்செப்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் கொல்லிமலையில் மேலே இருக்கும்போது ஒரு கேரளாவிலேருந்து ஒரு ஜோதிடர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தார். அவருடைய பையனுக்கு லக்னாதிபதி ரொம்ப 36 வயசாகியும் திருமணம் ஆகலை. இது என்ன காரணம் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. கன்சல்டேஷனில் தான் கேட்குறாரு. நான் எடுத்த உடனே சொன்னேன், சார் உங்கள் பையனுடைய லக்னமும் லக்னாதிபதியும் இது 2ல் ஒன்று பலகீனமாக இருக்கும் சார் அப்படின்னு. பார்த்தா அவருக்கு லக்னாதிபதியும் வக்கரம், 7ஆம் அதிபதியும் வக்கரம். வக்கரத்தில் மிகப்பெரிய ஒரு சூட்சமே இருக்கு. நல்லா கவனிங்க சார். ஒரு கிரகம் இயல்பாக இருக்கும்போது கொடுக்குற பலன் வேற, வக்கரகதி இருக்கும்போது அது கொடுக்குற பலன் வேற தான். உதாரணத்துக்கு குரு வந்து எந்த வீட்டில் வேணுமாலும் இருக்கட்டும், அவர் வக்கரகதி ஆனால், உதாரணத்துக்கு மிதுன லக்னத்துக்கு குரு வக்கரகதி ஆகிறாருன்னு வச்சுங்க, 7ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் அங்கே பலகீனப்படுதுன்னு அர்த்தம். எந்த ஒரு கிரகமும் வக்கரம் அடையும் போது தன்னுடைய ஆதிபத்தியத்தை அது இழந்து விடும். அதே மாதிரி அந்த மிதுன லக்னத்துக்கு, உதாரணத்துக்கு எடுத்த மிதுன லக்னத்துக்கு புதன் வக்கரம்னு வச்சுங்க, 1 நாளும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. காலையில பார்த்த ஜாதகம் மிதுன லக்னம், புதன் வக்கரம், அதுவும் 7ஆம் இடத்துல போய் நிஸ்பலம் அடிஞ்சு வக்கரம். இந்த புதன் லக்ன பாவத்தின் தன்மையை அவர் இழந்து விட்டார். 4ஆம் இடமான வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயமும் இழந்துட்டார். அப்ப அவருக்கு வீடு இல்லை, அல்லது கல்வி இல்லை, அல்லது சொத்து இல்லை, சுகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது அதனுடைய ஆதிபத்திய தன்மையை இழந்துடும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. சரி, இந்த வக்கர கிரகங்கள் என்ன பலன் தரும்? உதாரணத்துக்கு முதல்ல இருந்தே வந்துருவோம். புதன் வக்கரம்னு வச்சுக்கோங்களேன். புதன் அப்படின்னா வக்கரம் இல்லாத தன்மையில பார்த்தீங்கன்னா புதன்னா எழுத்து, அறிவு, கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு, தாய்மாமன், காளிமனை, பத்திரப்பதிவு, இதை சார்ந்த விஷயத்தெல்லாம் புதனுக்கு காரகர். பிளஸ் மிதுனம், கன்னி, அந்த லக்னத்துக்கு என்ன வீடாவதோ அதனுடைய ஆதிபத்தியத்தை அவர் கையில் வச்சிருப்பாருன்னு அர்த்தம். இப்போ புதன் வக்ரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா இந்த தன்மை, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, புதனின் காரகத்துவங்கள் இதெல்லாம் பழுதுபடும்.
அதே போல தான் குரு பகவான். குருவுடைய காரகம் வந்து என்ன? ஆண் குழந்தை, பெரும் பணம், கௌரவம், பாக்கியம், குருவின் மேல இருக்கக்கூடிய மரியாதை, தங்கம், இதெல்லாம் குரு கிட்ட இருக்கக்கூடிய காரகம். ஆண் குழந்தை, குழந்தையிலே ஆண் குழந்தை, இதெல்லாமே குருவின் காரகம். பட் இங்க குரு வக்ரமாகும் போது என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் ஆப்போசிட்ல நடக்கும். ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தையை கொடுத்துருவார். ஒருவேளை ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த ஆண் குழந்தையால தொல்லையை கொடுத்துருவார். கௌரவம் கிடைக்காது, புகழ் கிடைக்காது, ஆசிரியர் மேல மரியாதையா இருக்க மாட்டாங்க, குரு மேல ஒரு இதா இருக்காது, ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்காம போயிடும் அப்படின்னு அர்த்தம். எது சார்? குரு வக்ரம் அடைஞ்சான். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் இயல்பாக இருக்கும்போது களத்திரம், வீடு, ஆடம்பரமான வீடு, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், வாகனம், லக்ஸுரி பொருள், நம்ம ஆடம்பரமாக வாங்கக்கூடிய அத்தனை விஷயமும் சுக்கிரன், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயம் சுக்கிரன் வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஆக்கிடுவோம். இதுதான் இந்த வக்ரத்துக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. சரி, அதன்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து இயல்பாக இருக்கும்போது மருத்துவம், போலீஸ், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், வீரியக்காரகன், தைரியக்காரகன், கோபக்காரன், இவ்வளோ விஷயம் இருக்கா. ஆனால் செவ்வாய் வக்ரம் அடைஞ்சால் நல்லது. ஆனால் தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்க மாட்டார். கோபம் கூட இருக்காது. செவ்வாய் வக்ரமானவங்களுக்கு கோபம் இருக்காது, கோபமும் இருக்காது, தைரியமும் இருக்காது, வீரியமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாவகிரகங்கள் வக்ரம் அடைவது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஆனால் ஆதிபத்திய பலனை இழந்துடும். அதையே நம்ம இங்கே பார்க்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானாவே அழுக்கடைஞ்சவர், மெதுவாக நவரக்கூடியவர், ஓகேங்களா, வருமானத்தை கம்மியாக கொடுக்கக்கூடியவர், சரிங்களா. அவரால் ஒளியை வந்து பிரதிபலிக்க முடியாத நிலைமையில அவர் வந்து முழு பவராக செயல்பட்டு நல்ல பலன்களை தர இயலாத ஒரு அழுக்கு, வெளியே சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில்கள், கிரஷர், இதெல்லாம் நமக்கு உட்கார வச்சுருவார். தூய்மை பணியாளர், இதெல்லாமே சனி பகவானுடைய கண்ட்ரோல். இப்போ இந்த சனி வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, இப்போ நான் சொன்ன கேட்டகரியிலேருந்து வெளியே போயிடுவாங்க. அழுக்காக இருக்க மாட்டாங்க, நீட்டாக இருப்பாங்க. தூய்மை பணிகள் வேலை செய்ய மாட்டாங்க, வேற ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்க. கிரஷரில் வேலை செய்ய மாட்டாங்க, வேற ஏதாவது ஜாப் தேடுவாங்க. அடிமை தொழில் செய்ய மாட்டாங்க. சனி வக்ரம் அடைஞ்சவங்க அடிமை தொழில் செய்ய மாட்டாங்க. கொஞ்ச காலம் செஞ்சாலும் ஒரு தனிமையாக வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரகதி கிரகங்களை பற்றி இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். புதனுக்கு பார்த்தோம், சுக்கிரனுக்கு பார்த்தோம், குருபவனுக்கு பார்த்தோம், செவ்வாய் பார்த்தோம், சனி பகவானு பார்த்தோம். இந்த 5 கிரகங்கள் மட்டும்தான் வக்ரம். சரி, இந்த வக்ர கிரகங்கள் ராகு கேதுவோட இணையும் போது நன்மையை தருமா அப்படின்னா கட்டாயம் நன்மையை தருது. இது அனுபவ ரீதியாக பார்க்குறோம். உதாரணத்துக்கு இதுலேயும் விதி விலக்கு இருக்குது. செவ்வாய் வக்ரம் அடைஞ்சு கேதுவோட சேர்ந்தா யோகம், சனி வக்ரம் அடைஞ்சு கேதுவோட சேர்ந்தா யோகம், சரிங்களா. ராகுவோட எந்த கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சு சேர்ந்தாலும் யோகம்தான். ஆனால் கேதுவோட இணையும் போது தான் நிறைய யோகம். என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு விரக்தி, ஒரு தடை, ஒரு தாமதம், இது எல்லாமே கொடுத்து தான் கேது பகவான் வந்து ஒரு யோகத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வக்ரத்தை பற்றி ஒரு அவுட்லைன் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த வக்ரத்தை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு உதாரணமும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவே செய்வோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கன்னி லக்னம், நல்லா புரிஞ்சுக்கணும். கன்னி லக்னம், 4ஆம் அதிபதி குரு பகவான், 7ஆம் அதிபதி குரு பகவான். இந்த 4க்கு 7க்கு அதிபதியான குரு போய் 11ஆம் இடத்துல உச்சம், சரிங்களா. நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது அங்கே வக்ரம், அதையும் பார்த்துக்குங்க. ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், 4க்கு 8ல் மறைஞ்சிருக்கு, அது யோகம். 7க்கு 5ல் உட்காந்துருக்கு, அதுவும் யோகம். இன்னும் இப்படி சொல்லுவோம். நல்லா கவனிங்க. இந்த கிரகம் வக்ரமாகும் போது 4ஆம் இடத்தின் தன்மையும் 7ஆம் இடத்தின் தன்மையும் பிரச்சனைக்குரியதாகிங்க. 4ஆம் இடம்னா வீடு, மனை, வாகனம், சொத்து, கல்வி. இந்த 5லையுமே கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த ஜாதகருடைய அம்மா கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்காங்க, மருத்துவ செலவு தொடர்ச்சியாக செய்யாங்க. இது வரைக்கும் வீடு இல்லை, இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தாங்க, அந்த வீடும் கட்டி பாதியிலே நிற்கிது. அதே மாதிரி இந்த பையனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. இப்போ 90s கிட்ஸுங்க. அந்த பையன் சைக்கிளை ஓட்ட தெரியாது, சைக்கிள் தள்ளிட்டு தான் போவார். கல்வியிலையும்
சரியாக படிக்கலை, 2-3 இடத்த மாறி மாறி தான் அவர் படிச்சிருக்கிறாரு. அவர் பேரில் சொத்தோ அவங்க அம்மா அப்பா பேரில் சொத்தெல்லாம் கிடையாது. அவங்க பாட்டியோடைய சொத்து தான் இப்போ அவங்க பயன்படுத்துகிறாங்க. சரி, அப்படியே 7ஆம் இடத்தை பார்ப்போம். திருமணம் செய்யக்கூடிய காலம். பொண்ணு தேடுன்னு தேடுறாங்க. இது வரைக்கும் பொண்ணு கிடைச்ச பாடே இல்லை. அதே மாதிரி நண்பர்கள் இவருக்கு சொற்ப அளவில் தான் இருக்காங்க. அதுவும் இவனுக்கு அந்த நண்பர்களோட சேருவதற்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கிரகமான குரு பகவான் வக்கரம் அடையும் போது அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை கெடுக்கிறாராம். அதே மாதிரி சார் இது வரைக்கும் சம்பாதிக்கவும் இல்லை. குருவனா காசா சம்பாதிக்கவும் இல்லை. இவருக்கு ஆண் குழந்தை திருமணம் பிறகு இவர் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய ஆதிபத்திய பலனை இழந்துவிடும். காரக பலனை சற்று வித்தியாசமாக முறையில் செய்யும் என்று கூறி இந்த வீடியோ வழியாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.